ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனோட மெஷர்மெண்ட் அண்ட் இதில் வர லைன்ஸோட டிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் 3 வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கட் பீட் 3mm அண்ட் சீக்வன்ஸ் இது மூணையும் நான் நீடில் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஒரு சீக்வன்ஸ் 3mm பீட் அண்ட் கட் பீட் இது போல் கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் சென்டர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் என் நாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட் சைடு லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர் இது மூணுலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் பண்ணாலே போதும். சீக்வன்ஸ் கட் பீட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணாமல் ஹேண்ட் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது த்ரெட் அடிக்கடி கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது அண்ட் சீக்வன்ஸுமே ஃப்ளாட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இதே மெத்தட்லேயே எல்லா ஸ்டோன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைனோட ஃபுல் டுட்டோரியல் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இதே போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.